நம்மள பலருக்கும் பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்தோன்னே சந்தோஷத்தோட பயம் தான் அதிகம் இருக்கு. ஏன்னா, சம்பளம் வந்தோன்னே சம்பளம் அப்படியே இஎம்ஐக்கும், வட்டிக்கும் போயிடும்னு. கடன் இல்லாத வாழ்க்கை தான் கவலை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில கடன் இல்லாம இருப்பது பெரிய ஒரு சவாலாவே இருக்கு. நீங்களும் கடன் சுமையிலிருந்து கஷ்டப்படுறீங்களா? கவலைய விடுங்க. இந்த வீடியோல வேகமா கடன அடைச்சு நிம்மதியா எப்படி வாழ்வது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கடன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்ட கடன். இப்படி பார்த்தா 2 கடனில் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுவோம். எல்லா கடனும் கெட்ட கடன் கிடையாது, நல்ல கடன். அதாவது ஒரு சொத்து வாங்க போகிறீங்கன்னா அது வந்து நல்ல கடன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற லோன் வந்து ஒரு ஹோம் லோனாக இருக்கலாம், ஒரு எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், இல்லாட்ட ஒரு லேண்ட் வாங்கிறதுக்காண்டி ஒரு லோனாக இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கு லாபத்தை தரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெட்ட லோனு, ஆடம்பரத்துக்காகவோ இல்லாட்ட தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிறதுக்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் தான் கெட்ட கடன். இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்குறது. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தை வேகமாக காலி பண்ணிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க கடனை அடைக்க உலகத்தரம் வாய்ந்த ஒரு 2 விதிமுறைகளை நான் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் மெத்தடு. உங்ககிட்ட இருக்க எல்லா கடன்லையும் சின்னலேருந்து பெரியது வரைக்கும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன கடன் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கட்டி முடிங்க. அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உற்சாகத்தோடு நீங்கள் அடுத்த கடனையும் கட்டுவீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவலாஞ்ச் மெத்தடு. இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான முறை. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த கடனுக்கு அதிகமாக வட்டி இருக்கோ அந்த கடனை முதல்ல அடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 25% 30% வச்சு வட்டி போடுவாங்க. நீங்கள் அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய வட்டி பணம் மிச்சமாகும். மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் 1. புதுசாக கடன் வாங்காதீங்க. கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குவது ரொம்ப ஆபத்தானது. அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி, ஒரு கடன் பொறி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடுங்க. உங்கள் எல்லா செலவையும் குறைச்சி அந்த பணத்தை கடன் கட்ட பயன்படுத்துங்க. 50 30 20 இந்த விதியை ஃபாலோ பண்ணி இந்த பட்ஜெட்டை நீங்கள் போட்டுக்கலாம். மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வங்கிக்கிட்ட போய் பேசுங்க. அதாவது பேங்க்கில் போய் நீங்கள் பேசுங்க. அதாவது உங்களால் வட்டி கட்ட முடியலை அப்படின்னா வட்டியை குறைக்கவோ இல்லாட்டா அந்த கடனை வந்து மறுபரிசீலனை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நாலாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. அதாவது நான் ஏற்கனவே எமர்ஜென்சி ஃபண்டு பற்றி நம்ம பேசியிருக்கோம். எமர்ஜென்சி ஃபண்டு இருந்தால் அவசர காலத்துக்கு நம்ம மறுபடியும் யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டாம், அந்த சூழ்நிலையும் வராது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கூடுதல் வருமானம். முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைம் வேலை முடியுமா அப்படின்னு பாருங்கள். அதில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வருமானத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, கடன் என்பது சுமைதான். ஆனால் சரியான திட்டமிடுதல் இருந்துச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இன்றைக்கே உங்கள் கடன் இருக்குன்னா அதை ஒரு லிஸ்ட் எடுங்க. மேலே சொன்ன ஏதாவது ஒரு முறையை நீங்கள் ஆரம்பிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மணி சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல நிதி சார்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அருண்.